ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த பார்ட் நோவே ஹோம்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல்னால ஸ்பைடர்மேன் யாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாருமே மறந்துருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்ல ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் அவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையுமே வந்து அமெரிக்கால நியூயார்க் சிட்டில தான் நடக்கணும். அதே மாதிரிதான் இந்த தடவையும் வந்து நியூயார்க்ல ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வந்திருக்கு. அதுல இருந்து மக்களை எப்படி ஸ்பைடர்மேன் காப்பாத்துறாரா இல்லையா அப்படிங்கிறத நீதி கதை. இன்னும் பல வருஷத்துக்கு டாம் ஹாலண்ட் தான் ஸ்பைடர்மேனோட பிரைமரி கேரக்டர் பண்ண போறாரு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மனுஷன் வந்து செம்மையா நடிச்சிருக்காரு. ஒரு ஆக்ஷனும் சரி, எமோஷன் எல்லாமே வந்து ஒரு ஸ்பெக்டாகுலரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் த்ரூ அவுட்டாவே நல்லாவே கொடுத்திருக்காரு. ஜெண்டையா, சாடி சிங்க், ஜான், அப்புறம் மார்க் ரஃபலோ எல்லாம் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருவோட ரொம்ப டீசென்டாவே நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட 3D எஃபெக்டை வந்து ஒரு 60 to 70% வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருக்குது 3Dல பார்க்கும்போது. ஒரு நல்ல குவாலிட்டியான தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். இதுக்கு முன்னாடி மார்வல்ல ஷாங்சி அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண டெஸ்டின் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல மல்டிவர்ஸ், ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. இது ஸ்பைடர்மேன் லைஃப்ல நடக்கிற ஒரு எமோஷன், ஃப்ரெண்ட்ஷிப், லவ் அந்த மாதிரி விஷயங்கள் பிளஸ் அவருக்குள்ள நடக்கிற சில பல விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி தான் படத்தை வந்து முக்கியமா எடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா வந்து 80% படம் ரொம்பவே நல்லா தான் எடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல என்ன கொஞ்சம் சப்புன்னு முடிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு செம்ம ஆக்ஷன் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து அங்கங்க செம்மையா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. படத்துல வந்து நிறைய கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் இருக்குங்க. பட் அது ஸ்கிரீன் பிளேக்கு தேவையான இருக்கிற சீன்ஸ் தான். பட் அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ் வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேகிங்காகவும் தெரியலாம். நான் வந்து இந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கும் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அதையும் வந்து கொஞ்சம் நார்மலாவே முடிச்சுட்டாங்க. அதுவும் கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்திருக்காங்கல்ல, 3Dல செம்மையா இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சேன். பட் இன்னொரு விஷயமும் யோசனை வந்துச்சுங்க. அந்த பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸ் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்கிரீன் பிளேல வந்து யூஸே பண்ணல. அப்படியே அந்த கேரக்டர்லாம் விட்டுட்டாங்க. ஒருவேளை படத்தை பீக் ஆக்குறதுக்கு மட்டும்தான் இந்த சீன்ஸ், இந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு ஒரு யோசனை வரதான் செஞ்சுச்சு. பிளஸ் இந்த படத்தோட ட்ரைலர்ல எல்லா விஷயமும் காமிச்சிட்டாங்க. ஹல்க் ஃபைட்டு, முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே காமிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சீன்ஸ்லாம் வந்து பைரசியில வந்து லீக் ஆயிருச்சு. ஸோ சோனிக்காரன் வந்து சரி அஃபிஷியலா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து முக்கியமான சீன்ஸை ட்ரைலர்லேயே விட்டுட்டான். ஸோ மக்களே, ட்ரைலர்ஸ், டிவி ப்ரோமோஸ் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம இந்த படத்துக்கு போனீங்கன்னா இன்னும் இந்த படம் வந்து உங்களுக்கு பெட்டரா ரீச் ஆகும். ஆக மொத்தத்துல இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டுடைய படத்தை வந்து நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் ரொம்ப பயங்கரமா செட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதுவும் வந்து இந்த ட்ரைலர்ஸ்லாவும் பாத்துறாதீங்க. படத்துல ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராகவே தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து இந்த எமோஷனல் சீன்ஸும் சரி, கான்வர்சேஷன் சீன்ஸும் சரி, படத்தை வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்லோ ஆக்குற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்துல இந்த படத்தை வந்து ஒரு நல்ல 3D எஃபெக்ட் அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற தியேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்.